சென்னை திருவொற்றியூர் அருகே இருக்கக்கூடிய ஜீவரத்தினம் நகரில் சாலையில் வெள்ள நீரானது தேங்கியிருக்கிறது. சாலையில் ஒரு அடிக்கு மேலாக அந்த வெள்ள நீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரபு இணைந்திருக்கிறார். பிரபு, தற்பொழுதும் அந்த பகுதியில் மழையானது நீடிக்கிறதா, வெள்ள நீர் வெளியேறிவிட்டதா, இல்ல தற்போதைய சூழல் என்னவாக உள்ளது? கௌதமி வணக்கம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மழையாக தொடர்ந்திருப்பதால் சென்னையின் அநேக பகுதிகளில் தற்போது மழையானது பொழிந்து வருகிறது. வடசென்னை காசிமேடு பகுதியில் தொடர்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக அடைமழையானது பொழிந்து வருகிறது. இதனிடையில் தான் இந்த பகுதி காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவரத்தினம் நகர் பிரதான தெருவில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. ஒரு அடிக்கும் மேலாக, ஒரு தரைதளத்திலிருந்து ஒரு அடிக்கும் மேலாக அந்த மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த வழியாக சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தட்டு தடுமாறி வழி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது வாகனங்களும் மழை நீரில் பழுதாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலே சாலையில் ஆங்காங்கே சிறிய குழிகள் இருப்பதால் எங்கே குழிகள் இருக்கிறது என்று தெரியாதபடி வாகன ஓட்டிகள் தத்தளித்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது இருக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து மின் மோட்டார் மூலமாக மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.